நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. நாகையில் வாடகை செலுத்தாத கடைகளுக்கு சீல் வைக்க வந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் வணிகர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை வெளிப்பாளையத்தில் மெய்கண்டமூர்த்தி கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் 10க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கின்றன. அந்த கடைகளின் உரிமையாளர்கள் அறநிலையத்துறைக்கு பல லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ளனர். இந்நிலையில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இருக்கும் கடைகளை அகற்றி சீல் வைக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து கடைகள் அகற்றப்பட்டு சீல் வைக்கப்படும் என அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகம் 15 நாட்களுக்கு முன்னர் நோட்டீஸ் அனுப்பியது. இதை கடை உரிமையாளர்கள் அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் ராஜா இளம் பெருவழுதி தலைமையில் வந்த அலுவலர்களும் போலீசாரும் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் இருந்த கடைகளை பூட்டி சீல் வைக்க முயன்றனர். அப்போது அலுவலர்களுக்கும் கடைக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அறநிலையத்துறை ஊழியர்கள் கடைகளில் இருந்த பொருட்களை வெளியே எடுத்து வைத்து சீல் வைக்கும் பணியை மேற்கொண்டனர். இதனால் வேறு வழியில்லாத வணிகர்கள் வாடகை பாக்கியை கட்டுவதற்கு அவகாசம் கேட்டுள்ளனர். பின்னர் 1 மணி நேரத்திற்குள் வாடகை பாக்கியை அனைவரும் கட்ட வேண்டும் என்று அறநிலையத்துறை உதவி ஆணையர் உத்தரவிட்டார். இதையடுத்து பல லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியை கட்டிய வணிகர்கள் கடையை மூடும் நடவடிக்கையை தற்காலிகமாக தவிர்த்துக் கொண்டனர்.